பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வந்து இந்த வாரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாளுக்கு வந்து துளசி மாலை போட்டு 2 நெய் விளக்குகள் ஏற்றி சன்னதியை 5 முறை சுற்றி வந்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய எந்த முயற்சி இருந்தாலும் சரிதாங்க. புதுசாக ஒரு தொழில் தொடங்கும் முயற்சி எடுக்கிறீங்களா, அந்த முயற்சிகளில் வெற்றி வாய்ப்புகளை காணலாம். குழந்தைகளுக்கு வந்து திருமணம் தொடர்பான விஷயத்தில் முயற்சி எடுக்கிறீங்களா, அதுலேயுமே வந்து வெற்றி வாய்ப்புகளை காணலாம். பெருமாள் வழிபாடு இந்த வாரத்தில் எந்த நாள் வேணாலும் வந்து நீங்கள் பெருமாள் வழிபாடு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே வந்து வெற்றி வாய்ப்புகளை அள்ளித் தருவார் பெருமாள். இந்த வாரத்தில் 23, 25, 26, 28 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவர்கள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைது. முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் சரிதாங்க, இந்த நாட்களை செஞ்சு பாருங்கள், வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாம். 55 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த வாரத்தில் விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுடைய மனசுக்கு பிடித்த மாதிரியான நாட்கள் எந்த நாளில் வேணாலும் போங்க, சரிங்களா. இதற்காக அதாவதுங்க இறைவனை வழிபாடு செய்வதற்கு இந்த நாளில் தான் போகணும், இந்த நாளில் தான் போகணும் கிடையவே கிடையாதுங்க. நம்மளுடைய மனசுக்கு வந்து திருப்தியான ஒரு நாளில் இன்றைக்கி போய் விநாயகப் பெருமானை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனசு இழுக்குதா, ஒன்றுக்கொன்னே போயிடுங்க. விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை போடுங்க, 2 வாழைப்பழம் வைத்து மனமுருக வழிபாடு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொழிலில் ஏதாவது தடைகள், முன்னேற்றத்தில் முயற்சிகள் எடுக்கிறீங்க, அந்த முயற்சிகளை தடைகள் இருந்ததுன்னா அனைத்தையும் தகர்த்தெறிந்துடுவார் விநாயகப் பெருமான். இந்த வாரத்தில் 24, 26, 27, 29 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். இந்த நாட்களில் பணவரவுகள் உங்களை தேடி வரக்கூடிய நாட்கள்ங்க. இந்த நாட்களில் முக்கியமாக எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், அதில் வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாம். 44 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் வந்து நல்ல ஒரு புத்திசாதுரியமான வேலைகள் எல்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா புதனுடைய நட்சத்திரம் இல்லையா, அப்போது தொழில் தொடங்கலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அதுக்கான ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சீட்டு போடுறது, இல்லை அப்படின்னா வந்து இதுமாரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கெல்லாம் பண்ணுறது, ஓவர் டைம் பண்ணுறது, இதுமாரிலாம் பண்ணி எல்லாம் பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் அடையணும் பண்ணிகிட்டு இருக்கேன். இருந்தாலுமே திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து அப்படியே தண்ணியில் அடிச்சு போகிற மாதிரி போயிடுது காசெல்லாம். இதெல்லாம் தங்கணும், முயற்சியில் வெற்றிகளை பார்க்கணும் அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். மகாலட்சுமிக்கு துளசி மாலை இல்லை அப்படின்னா தாமரைப்பூ வைத்து வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை பார்க்கலாம். இந்த வாரத்தில் 23, 25, 27, 28 இந்த நாட்கள் மிக மிக சிறப்பான நாட்கள். பணவரவுகள் அள்ளித்தரக்கூடிய நாட்களாக உங்களுக்கு அமைதுங்க. இந்த நாட்களில் முக்கியமான எந்த வேலை இருந்தாலும் செஞ்சு பாருங்கள், அதில் வெற்றி வாய்ப்புகளை மட்டுமே பார்க்கலாம். 66 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸான வாரமாக மாறும்.